Hi guys, welcome to Rashi Galata. Rashi Galataல நாம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா இது போல வேஸ்டா நம்ம தூக்கி போடுற குக்கர் பெல்ட்டை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 3-4 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது போல் குக்கர் பெல்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாகவே கலர் டேப் சுற்றிக்கலாம். கலர் டேப் சுற்றிட்டு நம்ம அப்படியே வாலில் ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட சூப்பரான டவல் ஹோல்டர் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு இது போல் நீங்கள் 2-3 கலர் கூட நீங்கள் மாற்றி மாற்றி சுற்றதா இருந்தாலும் சுற்றிக்கலாம். நான் பிங்க் கலர் மட்டும் டேப் சுற்றிட்டு நடுவில் அந்த ஃப்ளார் செட் இருக்குல்ல, பிளாஸ்டிக் ஃப்ளார் செட், அதை வச்சோடனே இந்த டவல் ஹோல்டரே பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக அழகாக ஆயிடுச்சு. இந்த டவல் ஹோல்டர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா அதே கேஸ்கெட்டை வச்சு நம்ம இன்னொரு டிப்ஸ் தான். அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் கிளிப்பு அங்கே இங்கேன்னு இறஞ்சி போயிடும்ல, அந்த மாதிரி கிளிப்பு இறஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது போல் ஒரு கேஸ்கெட்டில் எல்லா கிளிப்பும் அழகாக இது போல் ஒரு பூ மாதிரி நம்ம கோத்து வச்சுட்டு நம்ம துணி காய வைக்க போகும்போது நம்ம இது போல் கையில் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எடுத்துகிட்டு மாட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிளிப்பு ஒன்று கூட தொலைஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இது போல் ஒரு வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நான் 2 ஸ்வீட் பாக்ஸும் ஒட்டி காட்டுறேன், அதுக்கப்புறம் ஒன்றும் ஒட்டி காட்டுறேன். உங்களுக்கு 1 ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கோங்க, இல்லை 2 ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழே இது போல் அதே ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குக்கர் பெல்ட்டு, அந்த குக்கர் பெல்ட்டில் நம்ம கலர் டேப் வச்சு சுற்றி வச்சுருக்கோம்ல, அதே இதில் நம்ம கீழே க்ளூ கன் போட்டு இது போல் ஸ்வீட் பாக்ஸை ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலேயும் நம்ம இது போல் க்ளூ கன் போட்டு நம்ம ஸ்வீட் பாக்ஸை ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக்கு, ஃபெவிபாண்ட், க்ளூ கன் போட்டால் மட்டும்தான் ஒட்டும். நீங்கள் சாதா கம்மு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது. நெக்ஸ்ட்டு இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூப்பராக வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி என்னத்தை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னா, அதாவது இந்த குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும்ல, ஸ்கெட்சு, பென்சிலு, டேப்பு, கலர் டேப்பு, கம்மு, மணி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நான் அழகாக ஹேங் பண்ணிக்கிறேன். இதுவே நம்ம 2 வேணாம் எனக்கு 1 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு பாக்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அழகாக க்ளூ கன் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம அடிக்கடி கையை கழுவுவோம். நம்ம கையை கழுவிட்டு நம்ம கையை அப்படியே நம்ம ட்ரெஸ் மேலேயோ நம்ம போட்டிருக்க நைட்டி மேலேயோ நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோன்னா துடைச்சிப்போம். அந்த மாதிரி துடைக்கிறதுனால நம்ம ட்ரெஸ் அடிக்கடி அழுக்காயிடும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இது போல் ஒரு ஃபவுண்டைனோட கேப் ஒன்று, அதாவது ஃபவுண்டைன் மூடி, அந்த மூடியை வச்சு எங்கள் வீட்டில் ஆணி ஏதோ இல்லை, நான் அதனால் என்ன பண்ணேன்னா அந்த ஃபவுண்டைன் மூடியை கிச்சனில் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டிட்டு அழகாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டவல் ஹோல்டரை அங்கே மாட்டி விட்டுக்கிறேன். இந்த டவல் ஹோல்டரை மாட்டினோடனே நம்ம கிச்சனே பார்க்கறதுக்கு செம்ம அழகாக ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்கள் இந்த டவல் ஹோல்டர் ஐடியா எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் தான். அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த பென்னு, பென்சிலு, கரண்ட்டு பில்லு அந்த மாதிரி வரும் பார்த்திங்களா, கேஸ் கார்டு, அந்த மாதிரிலாம் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கேஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஸ்கெட்டில் பாதி அளவு நம்ம என்ன பண்ணலான்னா மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் கார்ட்போர்டை கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதோட உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். பேக் சைடு கொஞ்சம் கார்ட்போர்டு பெருசாக இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு நமக்கு கார்ட்போர்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேக் சைடு கீழேருந்து ஒட்டுவோம், ஃப்ரண்ட் சைடில் அந்த ரிங் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குக்கர் பெல்ட்டு, அதில் நம்ம அந்த கலர் டேப் ஒட்டிருப்போம்ல, அந்த கலர் டேப்பை விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒட்டுறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் கம்மியாக கார்ட்போர்டு கட் பண்ணிக்கணும். நம்ம பெருசாக கட் பண்ணிட்டா கூட பிரச்சனை எதுவும் இல்லை, நம்ம அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸஸாக இருக்கிறத.
அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களோட விஷ் தான். நான் வந்து அந்த சைடில் வந்து கொஞ்சோண்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். நடுவில் வந்து ஒரு பழைய இன்விடேஷன் கவரோடைய ஒரு பாதி ஹார்ட் மாதிரி என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ட்டை வந்து நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து அந்த ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்களா, அந்த ஒயிட்டை கவர் பண்ணுறதுக்காக கிளிட்டர் ஷீட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் பட்டர்ஃப்ளையாக வந்து கட் பண்ணி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 2 பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். கிளிட்டர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு எப்போவுமே இந்த பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இது போல் மடித்து விட்டு நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம கலர் பேப்பரு சார்ட்லலாம் செஞ்சோம்னா ஒரு வாட்டி சும்மா மடித்து விட்டாலே அது அப்படியே ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும். ஆனால் கிளிட்டர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4-5 வாட்டி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த பட்டர்ஃப்ளை லுக்கு வந்து அப்படியே இருக்கும். அட மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமே, இந்த ப்ரௌன் கலர் ஷீட் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த கீழே மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ஆர்டிஃபிஷியல் லீஃப்லாம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப் வந்து கொஞ்சம் ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் என் பசங்களுக்கு வாங்கின இந்த குட்டி ஹார்டின் ஸ்டிக்கரை வந்து நான் அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் ஸ்கெட்சில் வந்து உங்கள் பேர் எழுதுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சும்மா இப்போ டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் ஸ்டிக்கர்ஸை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இன்னும் நம்ம வந்து பெயிண்ட்லாம் பண்ணி நம்ம நேம்லாம் எழுதணும்னா இன்னும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பென்னு, பென்சிலு, அதுக்கப்புறம் நம்மளோட கேஸ் பில்லு, சிலிண்டர் பில்லு, இபி பில்லு எது வேணாலும் நம்ம வந்து அழகாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே வெயிட்டு தாங்கும். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பென்சிலும் இப்போ கேஸ் பில்லும் வச்சு காட்டுறேன் பாருங்களேன், அதை கேஸ் புக்கும். இந்த குக்கர் பெல்ட்டை வச்சு இன்னும் நிறைய ரீயூஸ் ஐடியா வந்து நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் வரும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காது கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.